தாம்பரம் அடுத்த மப்பேட்டில் நரிக்குறவர் பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் இலவச தையல் பயிற்சி கற்றுக் கொடுக்கப்பட்டு தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த மப்பேடு நரிக்குறவர் காலனியில் கமலன் பெஞ்சமின் டிரஸ்ட் சார்பில் நரிக்குறவர் பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண்கள் சுயமாக தொழில் கற்று அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கடந்த ஒரு ஆண்டாக நரிக்குறவர் பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சி நிறைவு விழாவை ஒட்டி தொழில் பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் நரிக்குறவர் பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் தையல் பயிற்சி முடித்த 10 பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரமும் வழங்கப்பட்டது. மேலும் நரிக்குறவர் பெண்கள் செவிலியர், வழக்கறிஞர் உள்ளிட்ட தொழில் படிப்புகளை படிக்க முன்வந்தால் முழு செலவுகளையும் ஏற்க தயார் எனவும் அறக்கட்டளை நிறுவனர் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் முக்கிய அணைகளான பேச்சுப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியது. தொடர்ந்து அணையின் பாதுகாப்பு கருதி பேச்சுப்பாறை அணையில் இருந்து வினாடிக்கு 3000 கன அடி மேல் தண்ணீரும், பெருஞ்சாணி அணையில் இருந்து வினாடிக்கு 1000 கன அடிக்கு மேல் தண்ணீரும் உபரி நீராக திறந்துவிடப்பட்டு வருகிறது. இதனால் கோதை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் நேற்று சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்றும் தண்ணீர் குறையாமல் கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக நீடிக்கிறது. திருச்சி கொள்ளிடம் பாலத்தின் மேல் ஏறி உடற்பயிற்சி செய்த வாலிபரின் வைரலாகும் வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் நம்பர் 1 டோல்கேட் கொள்ளிடம் பாலத்தின் சென்டர் மீடியனில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு நடைபெற்ற முத்தரையர் விழாவின் போது அந்த விழாவுக்கு வந்த இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சாகசம் செய்தனர். இது தொடர்பாக ஏற்கனவே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் நேற்று கொள்ளிடம் பாலத்தின் மேல் தடுப்பு கட்டையின் மேலே ஏறி வாலிபர் ஒருவர் உடற்பயிற்சி செய்தது பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. தடுப்பு கட்டையின் கீழே வாகனங்கள் அதிக அளவில் இயங்கி வரும் நிலையில் ஆபத்தை உணராமல் தடுப்பு கட்டையின் மேலே ஏறி சாகசம் செய்து வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். எனவே வாலிபர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். பெரியகுளம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் தனியார் ஒப்பந்த பணியாளர்கள் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு மருத்துவமனை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவமனை துப்புரவு பணிகள், சமையல் உதவியாளர், பாதுகாவலர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் தனியார் ஒப்பந்த அடிப்படையில் பெண்கள் உட்பட 80 நபர்கள் 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் அடிப்படையில் நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஊதியம் 609 ரூபாய் வழங்க உத்தரவிட்டும் நிர்வாகம் 285 ரூபாய் மட்டுமே வழங்கி வருவதாகவும், ஊதியத்துடன் கூடிய வார விடுமுறை, கொரோனா கால ஊக்கத்தொகை உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு மருத்துவமனை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரியில் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போரில் இந்தியா வெற்றி பெற முக்கிய தளபதியாக விளங்கிய சாம் மானக்ஷாவின் 16வது நினைவு தினத்தை ஒட்டி அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்தியாவின் மிகச்சிறந்த ராணுவ தளபதியாக திகழ்ந்த ஃபீல்ட் மார்ஷல் சாம் மானக்ஷா இந்தியாவின் சார்பில் பல்வேறு போர்களில் பங்கேற்றுள்ளார். குறிப்பாக 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரின் போது பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வென்றதற்கு இவரது ராணுவ சேவையை பாராட்டிய இந்திய அரசு முதன்முறையாக ஃபீல்ட் மார்ஷல் என்ற கௌரவ பட்டத்தை அளித்தது. அதன்பின் ஓய்வு பெற்ற இவர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடந்த 2008ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இவரது உடல் உதகையில் உள்ள பார்சி இன மக்களின் கல்லறை தோட்டத்தில் புதைக்கப்பட்டது. இந்நிலையில் அவரது 16வது நினைவு தினமான இன்று அவரது நினைவிடத்தில் குன்னூர் ராணுவ பயிற்சி கல்லூரி மற்றும் ராணுவ மையத்தில் உள்ள முப்படை அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர். கும்பகோணம் அருகே விஜயின் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் தங்கரதம் இழுத்து வழிபாடு நடைபெற்றது.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சுவாமிமலை திருக்கோவிலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் முன்னணி நடிகருமான விஜயின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு மாநில தலைமைக்குழு பொறுப்பாளர் குஷி ஆனந்த் தலைமையில் தங்கரதம் இழுத்து வழிபாடு நடைபெற்றது. இதில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கரதத்தில் பாலசுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளி திருக்கோயில் பிரகாரத்தில் தங்கரத உலா சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைமை பொறுப்பாளர் விஜய் சரவணன், மாநகர பொருளாளர் தங்கதுரை மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக கட்டுமான நலவாரிய தலைவர் பொன்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு கட்டட தொழிலாளர்கள் மத்திய சங்கம் சார்பில் கொடியேற்றி அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக கட்டுமான நலவாரிய தலைவர் பொன்குமாரின் 66வது பிறந்தநாளை முன்னிட்டு கட்டுமான தொழிலாளர்கள் சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாணிக்கபுரம் சாலையில் தமிழ்நாடு கட்டட தொழிலாளர்கள் மத்திய சங்கம் சார்பில் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மத்திய மாவட்ட தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்டட தொழிலாளர்கள் மத்திய சங்கத்தின் கொடியேற்றி 100க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கட்டட தொழிலாளர் மத்திய சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.